இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். வாழையடி வாழை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நாள் வாழ்த்துக்கள். புத்தாண்டு தினத்தின் துவக்க நாளாக இன்று இருப்பதால் ஒரு சமயம் சார்ந்த பதிவை கொடுக்க விரும்புகின்றேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்ற ஒரு வார்த்தை சைவ சித்தாந்தத்தில் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, தாதான்மிய சம்பந்தம். சம்பந்தம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இரண்டு பொருளுக்கு இடையே ஆன உறவு முறை. சம்பந்தி, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, உறவு முறைக்கு தான் சம்பந்தம் பேர். சைவ சித்தாந்தத்தில் தாதான்மிய சம்பந்தம்ன்ற அந்த சொல் எதை குறிக்கிறது? சிவனும் சக்தியும் இரண்டு வெவ்வேறு பொருளா ஒரே பொருளா? இதை விளக்க வந்த வார்த்தை தான் தாதான்மிய சம்பந்தம். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் சைவ சித்தாந்தம் மிக அழகாக விளக்குகிறது. உதாரணம் இதுதான். சூரியன் எடுத்துக்குவோம். நமக்கு நேரடியாக பயன் செய்வது எது? சூரியனா, சூரியனுடைய ஒளிக்கதிர்களா? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா தெரியும், டைரெக்டாக சூரியன் நமக்கு உதவுறது கிடையாது. சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒளிக்கதிர்கள் தான் நம்மை வந்து அடைகிறது. அதன் வாயிலாகத்தான் உலகப் பொருள்கள் அனைத்தையும் நுகர்கிறோம். அப்போ இறைவன், கடவுள், இயவுள், எந்த வார்த்தைனாலும் வச்சுக்கோங்க, சூரியனுக்கு எப்படி இரண்டு ஆற்றல்கள் இருக்கிறதோ, சூரியன் என்ற ஒரு பொருள், அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளிக்கதிர்கள், அதுபோல இறைவன் என்ற ஒரு பொருள், இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுகும் போது அதனுடைய பெயர் சக்தி. நிலையாக இருக்கும்போது சிவம் என்றும், சிவத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும் போது அதை சக்தி என்றும் கூறுகிறோம். இப்போ சூரியனும் சூரியனுடைய ஒளிக்கதிர்களும் ரெண்டு பொருளான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு வெவ்வேறு பொருள் கிடையாது, இரண்டு குணங்களை உள்ளடக்கிய ஒரே பொருள். அப்படி தானே சொல்லுவோம். ஒருமையில் இருமை. அதே மாதிரி தான் இங்கே சிவமும் சக்தியும் இரண்டு வெவ்வேறு பொருட்கள் அல்ல, இரண்டு குணங்களை உள்ளடக்கிய ஒரே பொருள். இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வந்த வார்த்தை தான் தாதான்மிய சம்பந்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒளிக்கதிர் அவசியம் தேவை? சூரியனுடைய ஒளிக்கதிர் அவசியம் தேவை. அது நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. இப்போ நான் சூரியனையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உலகப் பொருள்களை பார்க்குற மாதிரி சூரியனையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் சூரியனை பார்க்க நினைக்கும் போது கூட அதற்கும் துணை செய்வது அந்த சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் தான். அதனுடைய கதிரை வச்சே தான் அதை பார்க்க முடியும். இப்போ மாணிக்க வாசகரை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இறைவனை அறிய வேண்டுமென்றால் இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலான சக்தியை கொண்டு தான், அந்த சக்திக்கு தான் என்ன பேர்னு கேட்டால் அருளாற்றல்னு பேர், அருள் சக்தி. இறைவனுடைய அருள் சக்தியின் துணை கொண்டு தான் அவனை தரிசிக்க முடியும். இதை சொல்கிறதுக்காக தான் மாணிக்க வாசகர் அழகாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ இந்த பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சிவமும் சக்தியும் இரண்டு வேறு பொருட்கள் கிடையாது, இரண்டும் சேர்ந்து இருக்கின்ற தன்மையில் ஒரே ஒரு பொருள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும். மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.